அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். இன்று நம் வானொலியில் வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சியை வழங்க இணைகிறார் விட்டில் துரை அறிவழகன் அவர்கள். இவர் 1967 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22 இலங்கையின் டிக்கோவில் பிறந்துள்ளார். பூர்வீகம் ஓரியூர் வழித்தடத்தில் உள்ள வலையன்வயல் எனும் குக்கிராமம். அம்மா இலங்கையைச் சேர்ந்தவர், அப்பா இந்தியா. கல்லூரி காலம் துவங்கி கலை இலக்கிய சிறு பத்திரிகை சூழல் செயல்பாடுகளால் அதிகம் ஈர்க்கப்பட்டவர். 1988 ஆண்டு கல்லூரி இறுதி ஆண்டில் அவர்களுக்காக மற்றும் 1996 சிறகு குழந்தைகள் எனும் சிறுகதை தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டுள்ளார். அதே காலகட்டத்தில் சுருதி, நிழல் போன்ற இலக்கிய அச்சு இதழ்களை நண்பர்களுடன் இணைந்து நடத்தியும் உள்ளார். 90களில் பெரியார் மாவட்டத்து விவசாய மக்களோடு வாழ்ந்த அனுபவத்தை மன ஓசை சிற்றிதழில் கலையாகவும் பதிவாக்கியுள்ளார். தனது முதல் சிறுகதையை 1988 வலம்புரி ஜானை ஆசிரியராக கொண்ட தாய் இதழில் வெளியிட்டுள்ளார். முதல் கவிதையும் அதே ஆண்டில் கோவை ஞானியை ஆசிரியராக கொண்ட நிகழ் எனும் இதழிலும் வெளியிட்டுள்ளார். 2019 ஆண்டு தனபாக்கியத்தோட ரவ நேரம் எனும் வாசிப்பு வழி தொகுப்பு நூலையும், 2020 ஆண்டில் ஸ்னோப்பாவில் அதிசய கடல் ஆகிய சீரார் நாவலையும் வெளியிட்டுள்ளார். அதே ஆண்டில் 17 சீரார் எழுத்தாளர்களின் படைப்புகளையும் தொகுத்து ஒரு ஊர்ல ஒரு நரி எனும் தலைப்பிலும் வெளியிட்டுள்ளார். 2022 பிப்ரவரியில் பன்னவயல் எனும் முதல் நாவல் அன்னம் வெளியீட்டில் வந்துள்ளது. தற்சமயம் மனைவி ஜெயசுதா மற்றும் மகன்கள் கோகுல், சபரியுடன் காரைக்குடியில் வசித்து வருகிறார். இன்றைய வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சியில புரட்சிகர எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்களை பற்றி பகிர இணைகிறார். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். மதிப்புமிக்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். 1900 ஆண்டுக்கு பின் தமிழ் இலக்கிய வெளியில் உருப்பெற்ற ஆளுமைகள் இருவர். ஒருவர் கவிதை உலகில் தன் கொடியை பறக்கவிட்ட மகாகவி பாரதியார். மற்றொருவர் சிறுகதை வானில் தன் சிறகை விரித்த புதுமை பித்தன். இருவருமே பரவலாக அறியப்பட்டு இலக்கிய வாசகர்களால் பேசப்பட்டவர்கள். இரண்டாமவரான புதுமை பித்தன் மரபு சார்ந்த தத்துவ அறிவினை உள்வாங்கி அதனை சிறுகதை வடிவில் வெளிப்படுத்தியவர். இவரது ஒவ்வொரு படைப்பும் ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற தனித்துவத்துடன் விளங்கியவைகள். பல்வேறு பரிமாண தளங்களில் சோதனை முயற்சி செய்தவைகள் இவருடைய சிறுகதைகள். இன்றளவும் இலக்கிய உலகில் காலடி எடுத்து வைக்கும் எந்த ஒரு புது படைப்பாளியையும் வசீகரிப்பவை இவரது படைப்புகள். தத்துவவாதிகள், மதவாதிகள் ஆகியோர்களது கருத்தாக்கங்களையும் நம்பிக்கையையும் கேள்விக்குள்ளாக்கியவை புதுமை பித்தன் அவர்களது எழுத்தாளுமை. கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பாதிரி புலியூரில் பிறந்த அபூர்வ கலை முன்னோடி புதுமை பித்தன் ஆவார். தனது தொடக்க கல்வியை செஞ்சி, திண்டிவனம், கள்ளக்குறிச்சி என பல ஊர்களில் பயணித்து கற்றவர். பள்ளி பருவத்திலும் பின்னர் சென்னை நாட்களிலும் தன் சொந்த ஊரின் நினைவுகளை சுமந்தபடியே அலைந்தவர் இவர். தாமிரபரணி ஆற்றின் கரை, மாந்தோப்பு, பனை விடலிகள் என பூர்வீக நலத்தின் சித்திரங்கள் இவருக்குள் நீங்காமல் நிலைத்திருந்தது. இந்த நினைவு பூக்கள் அவரது கதைகள் எங்கும் விரவி கிடப்பதை காணலாம். 1930 வெளிவந்து இன்று வரை முன்னோடிய இலக்கிய இதழாக பேசப்படுவது மணிக்கொடி இதழ். தன் அடர்த்தியான படைப்புகளால் இலக்கிய உலகில் பெரும் வீச்சினை செலுத்தி இலக்கிய வாசகர்கள் மத்தியில் நங்கூரம் பாய்ச்சி நிற்கிறது இந்த இதழ். வணிகத்தன்மையை துளியும் ஒட்ட விடாமல் சில காலம் காத்திரமாக இயங்கி பட்டொளி வீசி பறந்த இந்த இதழின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் துணை நின்ற முதன்மை சக்திகளில் ஒருவராக செயல்பட்டவர் புதுமை பித்தன் அவர்கள். லண்டனில் இருந்து வெளிவந்த சண்டே அப்சர்வர் வார இதழை ஆதர்சனமாக கொண்டு உருக்கொண்ட இதழ் மணிக்கொடி. இதன் வளர்ச்சிக்கு துணை நின்ற முதல் பிரிவு ஆளுமை தூண்கள் மணிக்கொடி சீனிவாசன், PS ராமையா, புதுமை பித்தன் மற்றும் கூபா ராஜகோபாலன் ஆகியோர்கள் ஆவர். மணிக்கொடி இயக்கத்தில் தன்னை கரைத்து கொண்டு இலக்கிய புத்தொழியாக திகழ்ந்த எழுத்து சித்தர் புதுமை பித்தன். இவரது கூர்மையான கலை கோட்பாடும் விமர்சன பார்வையும் அக்காலத்தில் இலக்கிய உலகில் பெரும் புயலாக வீசியது. இவருக்கு முன்பு சிறுகதை வடிவம் ஒரு முழுமையையோ நேர்த்தியையோ பெற்றிருக்கவில்லை. அயல் நாட்டு இலக்கிய வாசிப்பு புலமை
புதுமைப்பித்தனுக்குள் பல கலை நிறங்களை பாய்ச்சியிருந்தது. புதிய வடிவத்தில் கருத்தோட்டத்தை பிரதானமாக கொண்டு மொழியை ஒரு தொடர்பு சாதனமாக உபயோகித்து தாவி தாவி பாய்ச்சல் கொள்ளும் புதுமுறையில் தன் எழுத்தை கட்டமைத்தார் இவர். இலக்கியம் என்பது மன ஆவேசத்தின் எழுச்சி. வேதாந்திகள் கைக்குள் சிக்காத கடவுள் போன்றது என் எழுத்துக்கள் என்று கூறி தமிழ் இலக்கிய உலகை திக்பிரமைக்கு உள்ளாக்கினார் புதுமைப்பித்தன். சம்பவங்களின் தொடர்ச்சிய கதை என்று கூறப்பட்ட வரம்புகளை உடைத்து எண்ணங்களின் சங்கிலிகளை வார்த்தை கண்ணியால் இணைத்து உருவாக்கப்பட்டு வெளிவந்தன இவரது படைப்புகள். புராணம், கடவுள், உருவாக்கம், இதிகாச கற்பனைகள், மத நம்பிக்கைகள் என அனைத்து எல்லைகளையும் ஊடுருவி கேள்விக்குட்படுத்தியது புதுமைப்பித்தனின் எழுத்துக்கள். மரணத்திற்கு பின்னும் முன்னுமாக காலத்தை ஊடுருவி பார்த்த எழுத்தாளுமை இவர். புதுமைப்பித்தன் தொட்ட கலை உச்சத்தை இன்று வரை யாரும் நெருங்கி பார்க்கவில்லை என திட்டவட்டமாக சொல்லலாம். தீர்க்கமான சமூக விமர்சன பார்வை, அபாரமான அங்கதம், கற்பனைக்கு எட்டாத வடிவ நேர்த்தி, சொற்களுக்குள் அடங்காத பொருள், வெள்ளப்பெருக்கான மொழிப்பாய்ச்சல், ஆழமும் துல்லியமுமான சித்தரிப்புகள் கொண்ட காட்சி அடுக்குகள், வலுவான கதாமாந்தர்கள் என இந்த எழுத்தாளுமைக்குள்ளிருந்து வெளிப்பட்ட உன்னத பரிமாணங்கள் எண்ணிலடங்காதவைகள். இவரது கதைகளில் இடம்பெறும் ஊர்கள் முற்றிலும் தனித்தன்மை பெற்றவைகள். ஊர் உருவான வரலாறு, ஊரை சுற்றிய நிலக்காட்சிகள், மரபான தொன்மத் தடங்கள் என அனைத்து கூறுகளையும் உயிர்ப்புடன் உலாவ விட்டவர் இக்கலைமேதை. 80களில் தமிழ் இலக்கிய சூழலில் பேசுபொருளாக வெளிப்பட்ட யதார்த்தவாதம், பின் நவீனத்துவம், ஃபேண்டசி போன்ற பல்வேறு பரிமாண வடிவ உத்திகளையும் அதற்கு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சோதனை முயற்சியாக செய்து பார்த்தவர் புதுமைப்பித்தன். விருத்தாசலம் என்ற பெயர் கொண்ட இவர் புதுமைப்பித்தன், ரசமட்டம், நந்தன், ஊழியன், கபாலி, சுக்ராச்சாரி, இரவல் விசிறி மடிப்பு என பல புனைப்பெயர்களில் தனது படைப்பு ரூபாக்களை உலாவ விட்டார். பலருக்கு தெரியாது இவர் கவிதை எழுதுவதிலும் சிறந்து விளங்கினார் என்பது. கவிதைகள் வேலூர் வே. கந்தசாமி பிள்ளை எனும் பெயரில் வெளிவந்துள்ளது. மூணா வர்ணாசலமே மூடா எனும் கவிதையை இவர் எழுதிய கவிதைகளில் புகழ்பெற்றதாக விமர்சகர்களால் மதிக்கப்படுகிறது. புனைப்பெயர்கள் பல இருந்தாலும் இவரை கவர்ந்தது புதுமைப்பித்தன் எனும் வசீகர பெயரே. எழுத்தின் நவீனமும் புனைப்பெயரின் வசீகரமும் இணைந்து வாசகப்பரப்பில் இவருக்கான தனி முத்திரை கிடைத்தது. நையாண்டி தொனியும் முற்போக்கு சமூக சிந்தனையும் கலந்து இலக்கிய மேன்மைக்குள்ளும் உணர்ச்சி பெருக்குக்குள்ளும் கரைந்து வெளிப்பட்டன புதுமைப்பித்தனின் படைப்புகள். தமிழ் குரலுக்கு புது பரிமாணம் காட்டியவைகள் இப்படைப்புகள். 1993 குலோப் ஜாமுன் காதல் எனும் புதுமைப்பித்தனின் கதை காந்தி இதழில் வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து மணிக்கொடி இதழில் ஆணிவேரை ஊன்றிக்கொண்டு கலைமகள், ஜோதி, சுதந்திர சங்கு, ஊழியன், தமிழ்மணி, நந்தன் என பல்வேறு இதழ்களில் தனது இலக்கிய கிளைவேர்களை படரவிட்டு தனது எழுத்தாளுமையை காட்டினார் புதுமைப்பித்தன். எழுத்துப்பணியில் இவர் முழு வீச்சுடன் செயல்பட்டது 15 ஆண்டுகளே ஆகும். இந்த குறுகிய காலத்தில் 100க்கும் மேற்பட்ட கதைகள், கட்டுரைகள், நூல் விமர்சனங்கள், 15 கவிதைகள், சில நாடகங்கள் என கலை சிற்பங்களை செதுக்கி மகத்தான சிற்பியாக விளங்கினார் இவர். உன்னதமும் மேன்மையும் கலந்த இந்த சிற்பியின் கைவனத்தில் மலர்ந்த படைப்புகள் தனித்தன்மையுடன் இவரது மேதைமையை உலகு காட்டுவதாக அமைந்துள்ளது. இவரது காலத்தில் இவரை விமர்சித்தவர்கள் கால ஓட்டத்தில் கரைந்து காணாமல் போயிருப்பதை வரலாறு நமக்கு நிரூபித்து காட்டியுள்ளது. தனது சொந்த படைப்புகளை தாண்டி மொழிபெயர்ப்புகள் வழி உலக இலக்கிய வளங்களை தமிழுக்கு கொண்டு வந்து மகத்தான பணியை செய்துள்ளார் புதுமைப்பித்தன். தழுவலுக்கும் மொழிபெயர்ப்புக்கும் இடையிலான துல்லிய வேறுபாட்டினை உணர்ந்தவர் இவர். மொழிபெயர்ப்புகளின் வழி தமிழ் இலக்கிய உலகில் புத்தொளி பாய்ச்சி பல புதுமையான திறப்புகளுக்கு வழிகோலினார் புதுமைப்பித்தன். ஜேம்ஸ் கானல், கே. பாலில், மக்சிம் கார்கி, சின்கிலேர் லூயிஸ், நிக்கோலாய் டிக்கனோவ், ஜோசப் பிரயரு, ஆண்டன் செக்காவ், வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஹான்ஸ் பலாடா, கிரேசியா டெலாட்டா, மோசி ஸ்மிலியான்ஸ்கி, தாமஸ் உல்ஃப்
போன்ற உலகின் பல்வேறு நிலப்பரப்பு முகங்களையும் தமிழுக்கு அறிமுகப்படுத்தி தமிழ் இலக்கியத்திற்கு வளமையும் செழுமையையும் சேர்த்தார் இக்கலை ஆளுமை. ருஷ்யா, இங்கிலாந்து, ஹங்கேரி, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா என இலக்கிய தேடலுக்கு எல்லை எதுவும் இல்லாமல் சிறகு விரித்து பறந்தவர் புதுமைப்பித்தன். 3 நாள் பட்டினிக்கு பிறகு கிடைத்த பணத்திற்கு மாப்பசான் நூல்களை வாங்கி வாசித்த இலக்கியம் தாகம் கொண்ட இவருக்கு இணையாக வேறு எவரையும் குறிப்பிட முடியாது. சிருஷ்டி தத்துவத்தை புரிந்து கொண்ட பிரம்மாவாகவும் உலகின் ஆழ்ந்த புதிர்களை விடுவிக்கும் சூத்திரதாரியாகவும் வலம் வந்த எழுத்தாளுமை இவர். ஷேக்ஸ்பியரின் நடுவேனிற் கனவு, மில்டனுடைய சொர்க்க நீக்கம் ஆகிய நூல்களின் அடியோட்ட கருத்தினை ஒத்த சாயல் கொண்ட படைப்பு பிரேத மனிதன். புகழ்பெற்ற கவிஞர் ஷெல்லியின் மனைவியான மேரி ஷெல்லியின் மூலக்கதையை தமிழுக்கு தன் மொழிபெயர்ப்பு வழி அறிமுகம் செய்தார் புதுமைப்பித்தன். மரணம் குறித்த விசாரணை, மரணத்துக்கு பின்னான வாழ்வு ஆகியவைகளின் மீதான தத்துவ விசாரணையில் புதுமைப்பித்தன் கொண்டிருந்த அபரீத ஆர்வம் அவரை இந்த நூல் உருவாக்கத்திற்கு இட்டுச் சென்றது. பிரேதத்துக்கு உயிர் கொடுத்து பார்க்கும் கற்பனையின் அடிப்படையில் அமைந்த அமானுஷ கதை இது. இம்மொழியாக்கம் புதுமைப்பித்தனின் அமானுஷிய சக்திகளின் மீதான தத்துவார்த்த ஈடுபாட்டை காட்டுவதாகவும் அவரது தத்துவார்த்த இலக்கிய இளையோட்ட படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது. மனிதனின் ஆதிவேர் குறித்தும் ஜீவ பரிமாண நியதி குறித்தும் ஆய்வு செய்தவர்கள் சார்லஸ் டார்வின் மற்றும் ஹக்ஸ்லி ஆகியோர்கள் ஆவர். எதிர்காலத்தில் விஞ்ஞானத்தில் சாத்தியம் என கருதிய கருதாக்கத்தை அடிப்படையாக கொண்டு மேரி ஷெல்லியால் புனையப்பட்ட மூலக்கதையின் தமிழ் மொழியாக்கம்தான் பிரேத மனிதன் எனும் நூலாகும். 1812 மேரி ஷெல்லி சுவிட்சர்லாந்தில் குடியேறிய காலகட்டத்தில் கவிஞர்கள் லார்ட் பைரன், ஷெல்லி மற்றும் மேரி ஷெல்லி மூவரும் கலந்து கொண்டு செய்த ஒப்பந்தமே பிரேத மனிதன் மூலக்கதை உருவாவதற்கு அடிப்படை. மூவரும் ஆளுக்கொரு பேய்கதை எழுதுவது என எடுத்துக்கொண்ட முடிவின்படி மேரி ஷெல்லி அவர்களின் கற்பனையில் உதித்த கதைதான் இது. எளியவர்களின் வாழ்வை காட்சிப்படுத்தியவர் மலையாள எழுத்தாளர் பஷீருக்கு இணையாக தமிழில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவர். சமூகம் சார்ந்த நேரடி கிண்டல் கேலி தொனிக்க எழுதியவர். திருநெல்வேலி வட்டார வழக்கு மொழியை தமிழ் இலக்கிய உலகில் அறிமுகம் செய்த முன்னோடி. சோசலிச கருத்துக்களின் மீது பற்று கொண்டவர் என பல பரிமாண உச்சங்களை தனக்குள் படைப்புலகில் கொண்டு பயணித்தவர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனின் மேதமையிலிருந்து வெளிப்பட்ட கலை தெரிப்புகள் கயிற்றறிவு, துன்பக்கேணி, பொன்னகரம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஆகிய கதைகள் ஒவ்வொன்றும் தன்னளவில் பூரணத்துவம் கொண்டு பிறவற்றிலிருந்து வேறுபட்டு நிற்பவைகள். ஒன்றின் சாயலை துளியும் மற்றொன்றில் பார்க்க முடியாது. இவ்வாறு தனித்துவமான கட்டமைப்புகளுடனும் புதுத்தன்மையிலான கருத்தோட்டத்துடனும் நிகழக்கூடியதாக அமைந்திருப்பதால் தான் இவரது கதைகள் உலக இலக்கியங்களின் தரத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது. புதுமைப்பித்தனின் மேதமையிலிருந்து வெளிப்பட்ட கலைத்தெரிப்புகள் கயிற்றறவு, துன்பக்கேணி, பொன்னகரம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஆகிய கதைகள் ஒவ்வொன்றும் தன்னளவில் பூரணத்துவம் கொண்டு பிறவற்றிலிருந்து வேறுபட்டு நிற்பவைகள். ஒன்றின் சாயலை துளி கூட மற்றொன்றில் பார்க்க முடியாது. இவ்வாறு தனித்துவமான கட்டமைப்புகளுடன் புதுமையிலான கருத்தோட்டத்துடனும் நிகழக்கூடியதாக அமைந்திருப்பதால் தான் இவரின் கதைகள் உலக இலக்கியங்களின் தரத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது. புதுமைப்பித்தனின் கதைகள் கொடுக்கும் வசீகர வாசிப்பு அனுபவம் அவ்வளவு எளிதில் நம் மனதை விட்டு நீங்கக்கூடியவைகள் அல்ல. 1946 வெளிவந்த அன்றிரவு இவரது கவித்துவ மொழி ஆளுமையை காட்டும் விதத்தில் அமைந்த கதையாகும். நதிகளை பரிகளாக்கும் திருவிளையாடலும் பிட்டுக்கு மண் சுமந்த விளையாடலும் கலந்து உருவெடுத்த படைப்பு அன்றிரவு. மரபு சார்ந்த தொன்ம அறிவின் ஆழத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் அமைந்த கதை பிரம்மராட்சஸ். பாரதியின் தத்துவ விசாரமும் கவித்துவமும் கலந்த படிமம் தலைப்பாக அமைந்த படைப்பு கயிற்றறவு. கயிற்றறவு கதையின் கருத்தோட்டத்திற்கு எதிர்நிலையில் நின்று தத்துவ விசாரம் செய்யும் படைப்பாக அமைந்தது காலனும் கிளவியும். மற்றொரு கதையான காஞ்சனை அமானுஷ்ய வீச்சை வெளிப்படுத்தும் விதத்தில் அமைந்த படைப்பாகும். கதை நிகழும் களத்தை விவரணையாக படரச் செய்து தொடர இருக்கும் கதை நிகழ்வுகளை
பூடகமாக சொல்லிச் செல்லும் விதத்தில் அமைந்த கதை பொன்னகரம். பாரம்பரிய மரபு வேர்களின் மீது நவீன கதையாடலை படியச் செய்து வெளிப்பட்ட படைப்பு இது. மேற்சொன்ன கதைகள் மட்டுமல்லாமல் மொழிச்செறிவை காட்டும் உரையாடல்களால் கட்டமைக்கப்பட்ட படைப்பாக வெளிப்பட்ட கதை சாப விமோசனம் ஆகும். மாய யதார்த்தவாத பாணியிலான மொழி அமைப்பில் உருக்கொண்டது கபாடபுரம். நவீன மொழி நடையிலும் தலைப்பையே உருவகமாகவும் கொண்டு மலர்ந்த கதை மகாமாசானம். இவ்வாறு புதுமைப்பித்தனின் கதைகள் குறித்து பேச ஆரம்பித்தால் எல்லையில்லாமல் விரிந்து கொண்டே செல்லும். கரை காண முடியாத இலக்கிய கடலாக விளங்கியவர் இவ்வாளுமை. இக்கடலில் இருந்து பிறந்த நல்முத்துக்கள் இவரை உலக மேதையாக காட்சிப்படுத்துகிறது. சிறுகதை, கட்டுரை, கவிதை, விமர்சனம் ஆகிய செயல்பாடுகளுடன் குறுக்கிக் கொள்ளாத சிறகு புதுமைப்பித்தனுடையது. திரைத்துறையிலும் தனது ஆளுமையை பதித்தவர் இவர். தமிழ் துறையுலகில் அபூர்வ படைப்பாக இயக்குனர் மகேந்திரன் கைவனத்தில் உருவான உதிரிப்பூக்கள் திரைப்படம் புதுமைப்பித்தனின் சிற்றன்னையை மையமாக கொண்டு உருவானது. வங்காள இயக்குனர் சத்யஜித் திரையின் பதியை பாஞ்சாலி போன்ற ஒரு திரைப்படத்தை உருவாக்க நினைத்து மகேந்திரனால் உருவாக்கப்பட்ட ஒளிச்சித்திரம்தான் உதிரிப்பூக்கள். ஜெமினி புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் அவ்வை, காமவல்லி ஆகிய திரைப்படங்களிலும் தனது முத்திரையை பதித்தார் புதுமைப்பித்தன். தியாகராஜ பாகவதரின் ராஜமுக்தி திரைப்படத்திற்கு திரைவசனம் எழுதுவதற்காக புனேயில் தங்கியிருந்த நாட்களில் காச நோயால் பீடிக்கப்பட்டு 1948 காலமானார் இந்த கலைஞர். மகத்தான கலைஞன் புதுமைப்பித்தனின் சோகமிலையோடும் வாழ்க்கை வரலாறை ஒரு சிறந்த நூலாக கொடுத்துள்ளார் தோமுசி ரகுநாதன் அவர்கள். நவீன சிறுகதை எழுத்தின் பிதாமகர் புதுமைப்பித்தன். இளமை முதல் முதுமை வரையிலான அவரது வாழ்க்கையின் ரசமான விஷயங்களை கோர்த்து நமக்கு தந்துள்ளார் ரகுநாதன். உண்மையை சொல்லப்போனால் புதுமைப்பித்தன் ஆவிய ரகுநாதனுக்குள் புகுந்து அந்த சுயசரிதையை தீட்டிக் கொண்டது போன்று அமைந்துள்ளது அந்த நூல். புதுமைப்பித்தனின் பாலிய நாட்கள், தந்தையுடனான உறவு, படிப்பின் மீதான நாட்டமின்மை, செஞ்சி மலைக்கோட்டையை சுற்றி வருவதில் அவருக்கு இருந்த ஆர்வம், கல்லூரி நாட்களில் செய்த இளநீர் திருட்டு என இலக்கிய ஆளுமையின் சகல எல்லைகளையும் ரசத்துடன் சொல்கிறது அந்த நூல். காத்திரமான சிற்றிதழ் மணிக்குடி தொடங்கி காரைக்குடியின் ராய சொக்கலிங்கத்தால் நடத்தப்பட்ட ஊழியன் ஆகிய இதழ்களில் கால்பதித்து பயணித்த புதுமைப்பித்தனின் இலக்கிய பயணமும் சில காலம் திரைத்துறையில் பணியாற்ற செயல்பாடும் தெளிவாக காட்சி பெறுகிறது அந்த நூலில். அவ்வை திரைப்படத்தில் தனக்கு நெல்லிக்கனி கொடுக்கும் அதியமானை பார்த்து அவ்வை இவ்வாறு வசனம் பேசுவார். மன்னா, உலகத்துக்குள் வர ஒரு வழிதான் இருக்கிறது, போவதற்கோ பல வழிகள் இருக்கின்றன. அத்தனை வழிகளையும் இந்த நெல்லிக்கண்ணி அடைத்து விடுமென்று எதிர்பார்க்கிறாயா? ஆழமான பொருள் பொதிந்த புதுமைப்பித்தனின் இந்த வசனம் அவரது ஆளுமையை காட்டுவதாக அமைந்திருக்கும். இத்தகைய நாளி ஓட்டு அடுக்குகளாக அடுக்கப்பட்ட பல்வேறு புதுமைப்பித்தனின் வாழ்க்கை காட்சிகளை அந்த நூல் வழி நாம் தரிசிக்கலாம். நோய்வாய்ப்பட்டு உயிர் பிரிவதற்கு முதல் புதுமைப்பித்தன் தனது டார்ச் லைட்டுக்கு பேட்டரி போட சொல்லி தனது நண்பர் சிதம்பரத்திடம் கொடுத்துவிட்டு, எழுத்தாளனுக்கே ஒளி வேறிலேதான் ஆசை போல் இருக்கிறது, நான் போகிற பாதையெல்லாம் வெளிச்சமாக்க விரும்பினேன், இப்போ இருட்டிலே நடக்க முடியாமல் ஒளியை விரும்புகிறேன் என சொன்னார். ஒரு வெளிச்ச மேதையின் இறுதி நாட்களின் அடர்த்தியான இருளை இலக்கிய தலைமுறை எழுத்தாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பதிவாக்கி இருக்கிறார் தோமுசி ரகுநாதன். சோவி வேலூர், வே கந்தசாமி கவிராயர், ரசமட்டம், கூத்தன், நந்தி, கபாலி, சுக்கராச்சாரி என பல்வேறு ரூபமெடுத்து இலக்கிய தளத்தின் பல்வேறு பரிமாணங்களில் தன் சிறகுகளை விரித்து காட்டிய ஆளுமையை அறிந்து கொள்ள பொக்கிஷமாக மலர்ந்துள்ள நூல் அது. நூலின் இறுதியில் அனுபந்தமாக ஒரு பேட்டி இணைக்கப்பட்டுள்ளது. அந்த பேட்டியை எடுத்தவர் சுந்தர ராமசாமி, பேட்டி அளித்தவர் ரகுநாதன். புனை பெயரிலும் கதை பொருளிலும் கொண்ட வசீகரத்தையும் கவர்ச்சியையும் தனது எழுத்து நடையில் கொண்டிருந்தவர் புதுமைப்பித்தன். மனித குலத்தின் மீதான பரந்த அக்கறையும் ஆழ்ந்த நேசமும் கொண்டு முதிர்ந்து கனிந்த கனிகளாக வெளிப்பட்டவைகள் இவரது படைப்புகள். இவரது அனைத்து கதைகளுக்கும் அடியோட்டமாக அமைந்திருப்பது உணர்ச்சியும் மானுட நேசமும் ஆகும். இந்த அடிப்படை சாராம்சத்தைத்தான் பெருந்திரளான வாசகர்களை மிரளவும் மரளவும் வைத்த
இவரது படைப்புகள் சிரஞ்சீவி தன்மையோடு இன்று வரை உயிர்த்திருப்பதற்கான காரணம். இலக்கியத்தின் கலையம்சம் என்பது ஜீவ துடிப்பில்தான் இருக்கிறது என்ற தன் கூற்றுக்கு உதாரணமாக தன் படைப்புகளை உலகுக்கு அளித்த மாமேதை இவர். தமிழ் நவீன இலக்கியத்தை உலகதரத்திற்கு உயர்த்திய இதுவரை வெல்லப்பட முடியாத ஆளுமையை வளரும் தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இன்று விட்டில் துரை அறிவழகன் அவர்கள் புரட்சிகர எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்களை பற்றி பகிர்ந்த கருத்துக்களை நம்ம கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர விரும்பினா அனுப்புங்க. com radio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.